கேக்குனாவே நம்மளுக்கு குட்டீஸுங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க. நீங்கள் வந்து சாக்லேட் நட்ஸ் போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், நீங்கள் பாதாம் போட்டுக்கலாம், என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கேக்குனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி நியூ இயர் இன்றைக்கி பண்ணலாம், பர்த்டே இன்றைக்கி பண்ணலாம், யாருக்கு பர்த்டே வந்தாலும் நம்ம இந்த மாதிரி கேக் வந்து வீட்லேயே பண்ணி அசத்திடலாங்க. பாருங்கள் ரொம்ப பஞ்சு போல் இருக்குது. நம்ம பாஞ்சு கேக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி பாஞ்ச் கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேக்கு ட்ரையில் வந்து நம்ம வந்து இந்த எண்ணெயை நல்லா பூசிக்கிடலாம். நீங்கள் வேணால் நெய்யும் பூசிக்கிடலாம், எண்ணெயும் நான் ரிஃபைண்ட் ஆயில் பூசிக்கிறேன். நல்லா மேலே வரைக்கும் நல்லா பூசிக்காங்க. இப்படி இப்போ வந்து இந்த பட்டர் சீட் வந்து போட்டுக்கோங்க. பட்டர் சீட்டு இல்லைனாக்கா பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த மைதா மாவோ கோதுமை மாவோ நீங்கள் வந்து இப்படி போட்டு நீங்கள் அதை வந்து மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போட்டுக்கிடலாம். ஒட்டாமல் வரும் கேக்கு. நல்லா இந்த மாதிரி நல்லா பூசிக்காங்க. இப்படி பாருங்கள் எண்ணெய் நல்லா தடவியாச்சு. நம்ம முதல்ல செய்கிற வேலை இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும், மறக்காமல். இதை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். 1 கப்பு சர்க்கரை போட்டுட்டோம். பாருங்கள் இது அரை கப்பு. 1.5 கப்பு சர்க்கரை அளந்தோம்னாக்கா நமக்கு இந்த கப்பில் 2 கப்பு ஆகிடும். இதே கப்பில் தாங்க நான் மைதா மாவு வந்து 1.5 கப்பு எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பிளேட்டில் இப்படி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தயிர் பாருங்கள். இந்த கப்பில் வந்து சர்க்கரை எடுத்த கப்பில் வந்து 1.5 கப்பு தயிர். இது நான் ஒரே கப்பில் இது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பெரிய கப்பாக இருக்குது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூனு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு 1/4 ஸ்பூனு, வெண்ணிலா எசன்ஸு பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூனு. உங்கள்கிட்ட அப்படி வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். 1/4 கப்பு ரிஃபைண்ட் ஆயிலு. இப்போ இதை நல்லா விஸ்கு வச்சு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரே பக்கமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்கு நல்லா பாஞ்சு கேக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த பொடி பண்ணி வச்ச 1.5 கப்பு சர்க்கரையை இதிலையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மைதா மாவு இந்த கப்பில் 1.5 கப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் முன்னொரு கப்பு போட்டேன். இப்போ இது 1/2 கப்பு சேர்த்துடலாம். இதையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுல தான் நல்லா டைம் ஆகும். ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்படியே கட்டி விழுவாக பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் பண்ணிக்கணும். பாருங்கள் நல்லா 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நுர வர வரைக்கும் இப்படி அடிச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இது மூடி வச்சுருவோம். ஒரு 25 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். 25 நிமிஷம் 1/2 hour கூட அப்படியே வச்சிடலாம். இந்த சர்க்கரை, இந்த மாவு, இந்த வெண்ணிலா எசன்ஸு இது எல்லாமே சோடாப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் இது வந்து ஒரு 25 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்படி வந்து சிலர் வீட்டில் வந்து கேஸ் வந்து கம்மியாக அடுப்பு வந்து ஸ்லோ ஸ்டீமில் எரிஞ்சதுனாக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 35 நிமிஷங்கிற இடத்துல இன்னும் 5 நிமிஷம் சேர்த்து வச்சாகணும். அப்போ 40 நிமிஷத்தில் வந்து கேக்கு ரெடி ஆயிரும். இப்போ என்னோடய அடுப்பில் வந்து நான் 35 நிமிஷம் நான் கரெக்டாக டைம் வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் 1/2 hour கூட வைக்கலாம். நான் வந்து 25 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். இது வந்து பாருங்கள் மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மைதாலாம் நல்லா ஊறி வந்திருக்கு. மைதா, சர்க்கரை இதெல்லாம் ஊறி நல்லா கொஞ்சம் பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கிடலாம் பாத்திரத்தில்.
இந்த கேக்கு ட்ரையரில் நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம். ட்ரையரில் ஊற்றும்போது நல்லா எண்ணெய் தடவிக்காங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் இப்படி வரணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு இதுதான் கரெக்டான பதம். இது நல்லா இப்படியே நல்லா குளிக்க விடுங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அப்போ தான் இதுக்குள்ளே இருக்கிற ஹேர் எல்லாம் வெளியே வரும். நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா இல்லாமல் இருக்கும். கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம அங்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாய்க்குள்ளே இதை வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இந்த உருளைக்கல்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு பிளேட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ வந்து இது வைக்கும்போது பார்த்து வைங்க. இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் 10 நிமிஷம் வரைக்கும் இது வந்து ஹையில் இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டீம் வந்து ஸ்லோ ஸ்டீமில் இப்போ நம்ம ஸ்டீம் வந்து குறைச்சி வச்சுக்கணும். இப்படியே 35 நிமிஷம் ஸ்டீம் வந்து கம்மியாக வச்சுருங்க. நான் இப்போ ஸ்டீம் கம்மியாக வச்சுட்டேன். ஸ்லோ ஸ்டீமில் வச்சுருங்க. 25 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இப்போ நம்ம கேக் வந்து இப்படி ரெடி ஆகிட்டு வருது. இந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நட்ஸுங்கெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் முந்திரி பருப்போ இல்லை சோக்கோ நட்ஸுங்க இல்லை பாதாம் பருப்பு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் போடணும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை திறந்து காட்டினேன். நான் அதெல்லாம் இப்போ போடல. பாஞ்சு கேக்குனாக்கா நான் அதெல்லாம் போட போகிறதில்ல. இல்லை உங்களுக்கு அப்படி தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் திறந்து பார்த்துட்டு நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னும் 10 நிமிஷம் இருக்கணுங்க. 25 நிமிஷத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி திறந்து பார்த்துட்டு நட்ஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதெல்லாம் ஃப்ரூட்ஸுங்க இதெல்லாம் போட்டுக்கிடலாம். ஏன்னா நீங்கள் மாவு கலக்கி கேக்கு ட்ரேரில் ஊற்றும் போதே நீங்கள் வந்து நட்ஸுங்க போட்டிங்கன்னா அதெல்லாம் உள்ளுக்கு போயிடும். அது குக்காக அது உள்ளுக்கு போயிடும். அதனால் நீங்கள் வந்து 25 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அதை மேலாப்பில் பிளேட்டை திறந்துட்டு நீங்கள் அதை மேலாப்பில் இப்படியே தூவி விடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் நீங்கள் வந்து தூவி விடலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறதுக்காக இது இப்போ நான் திறந்து காட்டினேன். இப்போ நான் என்னோடய கணக்குப்படி இது வந்து 35 நிமிஷம் கழித்து தான் நான் எடுப்பேன். 25 நிமிஷம் ஆகிடுச்சி. இன்னொரு 10 நிமிஷம் இருந்தால் கேக்கு ரெடி ஆயிடும். கேக்கு வச்சு 35 மினிட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து எப்பயுமே கேக்கு வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கத்தி விட்டு பாருங்கள். இந்த மாதிரி விட்டு பார்த்தா பாருங்கள், கத்தியில் வந்து வில்கொல்வி ஒட்டலை. இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்கிற அர்த்தம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படியே கடாயோடு அப்படியே இறக்கிட்டு போய் பேன் போட்டு பேன் கடியில் வச்சுருங்க. நல்லா 1 ஹவர் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கேக்கு வந்து நம்ம தட்டணும்னா தான் அது நல்லா பூ மாதிரி வரும். அது சூடாக இருக்கும்போது நம்ம தட்ட முடியாது இல்லையா, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கேக்கு வந்து பாருங்கள் நல்லாவே ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இது நல்லா ஆறட்டும் 1 ஹவர். கேக்கு நல்லா ஆறிடுச்சிங்க. இந்த மாதிரி கத்தி விட்டு இப்படி சுற்றியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஆயிடுச்சிங்க. இப்போ இந்த பிளேட் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இப்படி கழுத்திக்கலாம். நல்லா இப்படி புஷ் பண்ணி விடுங்க. அழுக்காவாக மெதுவாக பண்ணி விடுங்க, அதுவாக வந்துடும். பாருங்கள், இப்போ இது வந்து இந்த காகிதத்தை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த பட்டர் சீட் வந்து அப்படியே மெல்லமாக இப்படி எடுத்துருங்க. லைட்டாக இப்படி பண்ணி ஆறி போச்சுனாவே இப்படி வந்துடும். பார்த்துக்கோங்களேன், இப்படியே வந்துடும். இப்போ இது நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போது இதில் வந்து இன்னொரு பிளேட் வச்சு இப்படி சைட்டில் நேராக பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நம்ம பாஞ்சு கேக்கு நம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பாஞ்சு கேக்கு பஞ்சு மாரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம கேக்கு வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பாஞ்சு கேக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
கேக் வந்து பாருங்களேன், நீங்கள் வந்து டைமிங்கு நீங்கள் வந்து அந்த டைமிங் வந்து நல்லபடியாக நீங்கள் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கேக் வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பராக வருங்க. நம்மளோட பாஞ்ச் கேக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதேமாரியே ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.